Hello students, myself Saravanan from Gate Forum. So technical examinations வரிசையில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. உங்களுக்கு எல்லாம் தெரியும் கேட் ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெவ்வேறு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஆல் ஓவர் இந்தியாவில் லைக் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன், ரயில்வே எக்ஸாமினேஷன், டிஎன்பிசியில் லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் வேகன்சி, சிவில் வேகன்சிஸ் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கக்கூடிய வேகன்சிஸ் சம்பந்தமா நம்ம பார்ப்போம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்துட்டு ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற முக்கியமான போஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டெக்னிக்கல் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, எஸ்பெஷலி ஃபார் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அதர் டிபார்ட்மெண்ட் இதில் வரலாம் ஈக்குவலன்ஸில். ஸோ அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து வர்றாங்க. எலிஜிபிலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எய்தர் டிப்ளமோ ஆர் இன்ஜினியரிங் இந்த பர்டிகுலர் இதில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம்ஸ்க்கு இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணாலே உங்களுக்கு சஃபிஷியன்ட் டைம் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்க்கு உங்களுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கம்மின்னு சொல்ல முடியாது, சஃபிஷியண்ட்டாக இருக்குது. பட் இது அதை விட அதிகமாகவே இருக்குது. ஸோ தட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரெண்டுக்கும் கம்பைண்டாக பண்ணலாம். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் வேர் 2 எக்ஸாம்ஸ் இன் சேம் டைம். ஸோ அது மாதிரி வருது. ஸோ அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 ஜூலை 30th ஓப்பன் ஆயிருச்சு. க்ளோசிங் டேட் வந்து டில் 1 month இருக்கு. 29th உங்களுக்கு ஆகஸ்ட்ல 29th வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் அப்ளை பண்ணிட்டு ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னாக்கா மாடிஃபை பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கு ஒரு 9 days கொடுத்துருக்காங்க. 30th இருந்து 8th செப்டம்பர் வரைக்கும் நீங்க வந்து ஏதாவது மாடிஃபிகேஷன் அப்ளை பண்ணிட்டு, மாடிஃபிகேஷன் இருந்தால் அப்ளை பண்ணலாம், மாடிஃபிகேஷன் இல்லைன்னா நீங்க விட்டுறலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஜூனியர் இன்ஜினியருக்கு லெவல் 6th பே கமிஷன் கொடுக்குறாங்க. ஸோ பே இனிஷியல் பே வந்து பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா 35,400 வரும். இதே மாதிரி 7th பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெமிக்கல் சூப்பர்வைசருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதோட ஏஜ் லிமிட் 18 to 36, மினிமம் ஏஜ் லிமிட் 18, 36 பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 21 போட்டிருப்பாங்க. இது டிப்ளமோ கேண்டிடேட்ங்கிறதுனால 18 போட்டிருக்காங்க மினிமம் அண்ட் மேக்ஸிமம். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் போட்டிருக்காங்க பாருங்க. கெமிக்கல் சூப்பர்வைசர் கொரக்பூர் மட்டும், அதாவது இந்தியாவில் 21 டிஃப்ரெண்ட் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அதை டிவைட் பண்ணி, ஸோ அதில் வந்து சென்னை ஒன்றா இருக்கும், திருவனந்தபுரம், பெங்களூர் இந்த மாதிரி வந்து பார்த்து இருக்கு. ஸோ அதில் ஸோ இந்த கொரக்பூருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இந்த வேகன்சிஸ் ஆக்குபை பண்ணிக்கலாம். இதனுடைய டீட்டெயில்ஸ் பின்னாடி வரும். ஸோ ஆல் டுகெதர் ஜூனியர் இன்ஜினியர் அந்த ரிலேட்டட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் டோட்டல் வேகன்சிஸ் 7,934 ஸோ இருக்குது. ஸோ ஆல் டுகெதர் ஃபார் ஜூனியர் இன்ஜினியர். இந்த 7,934க்கு நம்ம போக முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் எந்த ரயில்வேக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னை ரயில்வேக்கு அப்ளை பண்ணீங்கன்னா சென்னையில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு பார்த்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 652 வேகன்சிஸ் இருக்குது சென்னை ரயில்வேல. இது மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ இந்த வேகன்சிஸ் வந்து ரொம்ப நல்ல வேகன்சிஸ். ஸோ அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அப்ளை பண்ணலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ வந்து 654 வேகன்சிஸ். அந்த 654 யாருக்குன்னு பார்த்தா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் அப்படி மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் உள்ள வந்துடுறாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸில் மேக்ஸிமம் சிவில் வந்திருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வாண்டட் அதிகமாக இருக்குது. மெக்கானிக்கல் இருக்குது, அதுக்கு அடுத்து சிவில் இருக்குது, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது செகண்ட் பிளேஸில். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் அவரேஜாக 150 வர்றாங்க. ஸோ 150 to 200 வேகன்சிஸ் வந்து அதர் டிபார்ட்மெண்ட் வர்றாங்க. மெக்கானிக்கல் நியர்லி 200 வேகன்சிஸ் வராங்க. ஸோ அதனால வந்து கேண்டிடேட்ஸ் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் சரி, கேட்டுக்கு படிக்க போகிறவங்களும் சரி, இது மாதிரியான எக்ஸாம்ஸ் தெரிஞ்சுட்டு இன் கேஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக இது மாதிரி அச்சீவ் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனல் ரிசல்ட்ஸ் இன்கேஸ் நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க, பட் அப்ளை பண்ண முடியாது. இது மாதிரி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. பின்னாடி ஃபியூச்சரில் இது மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு நீங்களும் அப்ளை பண்ணி இந்த மாதிரியான கவர்மெண்ட் போஸ்டிங் ஆக்குபை பண்ணலாம். அதே மாதிரி அப்ளை பண்ணிடலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் பண்ணணும். மோர் தென் 1 அப்ளிகேஷன் பண்ணணும்னு சொன்னாக்கா அது வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே தெரிஞ்சுக்குங்க. இதே பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் இன் டீட்டெயிலாக பார்க்கறதுனாலும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஏஜ் கால்குலேஷன்ஸ் எப்படி பேஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு டேட் கொடுத்துருவாங்க யூஸ்ஃபுல்லாக எல்லா நோட்டிஃபிகேஷன்லையும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/1/2025 உங்களுடைய ஏஜ் வந்து 18 வர மாதிரி இருக்கு. 18 இருக்கணும். அதே மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் 36 இருக்கணும். அது தவிர வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு, அதை பத்தி பார்ப்போம். ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், 2 பிரிலிமினரி மெயின்ங்கிற மாதிரி CBT 1, CBT 2, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு 2
டெஸ்ட் 2 அப்படின்னு சொல்லி 2 டிவிஷனா போட்டிருக்காங்க. இந்த இதுல வந்து நார்மலைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு நார்மலைஸ் பண்றாங்கன்னா, ஒரே செக்ஷன் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைம்ல கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ங்கிறதுனால ஒரு கம்ப்யூட்டர் அலோகேஷன் மேபி டிஃபிகல்ட் ஃபார் ஒன் சிபிடி அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட் ஒரு நீங்க ஒரு எக்ஸாம்ஸ் ஒரு 3 hours எழுதுவீங்க, உங்க ஃப்ரெண்டு வேற ஒரு டைம்ல எழுதுவாங்க, பட் சேம் கொஸ்டின் பேப்பர் இருக்காது. ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ங்கிறதுனால கொஸ்டின் பேப்பர் அலோகேஷன் சிஸ்டம் அலோகேஷன் டிஃபிகல்ட்டி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு மார்க் வந்து நார்மலைஸ் செய்யப்படும். நார்மலைசேஷன் ஆஃப் மார்க். உங்க பேப்பர் ரொம்ப டஃபா இருந்ததுன்னா கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்கும், உங்க பேப்பர் ஈஸியா இருந்ததுன்னா உங்களோட மார்க் வந்து கம்மியாகும். ஸோ தட் இஸ் கால்ட் நார்மலைசேஷன் பேஸ்ட் ஆன் சம் இண்டெக்ஸ் பேராமீட்டர் பேஸ் பண்ணி. அதே மாதிரி அப்ளை பண்ணல எல்லா ஒரு எக்ஸாம்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் இமெயில் ஐடி சேமா இருக்கணும், சரி பர்ஃபெக்டா இருக்கணும். ஸோ அதே மொபைல் நம்பர் இமெயில் வழியா தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வந்து ரெகுலரா வந்துட்டு இருக்கும். ஸோ தட் கேர்ஃபுல் ஃபார் ப்ரொவைடிங் யுவர் இமெயில் ஐடி. அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது, பட் இதுல வந்து 1/3 இஸ் நெகட்டிவ் மார்க்கிங். கேட் மாதிரியே 1/3 இஸ் நெகட்டிவ் மார்க்கிங். இது வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்கேஸ் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்ததுன்னு சொன்னாக்கா டெஃபினட்டா நெகட்டிவ் மார்க்கிங் பேஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணி பழகிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட், உங்களுடைய டேட்டா பேஸ் பண்ணி நீங்க கிரியேட் அன் அக்கௌண்ட். ஸோ 2024ல இருந்து அந்த ப்ராக்டிஸ் இருக்கு. ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஏதாவது நோட்டிபிகேஷன் பேஸ் பண்ணி கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க அப்ளை பண்ணல இது வரைக்கும், இப்பதான் நான் பாக்குறேன் சார், இப்பதான் நான் அவேர்னஸ் வந்திருக்கு, நான் இப்பதான் அப்ளை பண்ண போறேன்னா நீங்க யூ ஹேவ் டு கிரியேட் அன் அக்கௌண்ட் இன்சைட் ஆர்ஆர்பி சைட் and further you have to follow and proceed for the further details நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மாடிஃபிகேஷன் வந்து பண்ணலாம். நான் சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன்ல ஏதாவது கரெக்ஷன்ஸ் வேணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா கரெக்ஷன் விண்டோ டைம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த 30th இருந்து 8th செப்டம்பர் வரைக்கும். ஸோ இந்த டைம்ல வந்து மாடிஃபிகேஷன் பண்றதுக்கு ஃபீஸ் வந்து 250 rupees பண்ணணும். ஸோ அதனால அப்ளை பண்ணலையே வந்து நீங்க கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த 250 rupees கொடுத்து தான் மாடிஃபிகேஷன் பண்ணணும், அது ரீஃபண்டபிள் கிடையாது. ஸோ தட் நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும்னா 250 rupees யூ ஹேவ் டு பே எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி எக்ஸாம் எழுதுற போது இது ஜென்ரலா இருக்கக்கூடிய ரூல். வெளியில எதுவும் காஸ்ட்லியான திங்ஸ் வச்சுட்டு இருந்தா அது நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஆல் மோஸ்ட் ஆஃப் தி காம்படிட்டிவ் எக்ஸாம் ஜென்ரலா தான் இருக்கும். நீங்க கோத்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். அதுல முக்கியமா ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னு சொன்னாக்கா நான் அந்த சொன்ன சேலரி வந்து உடனே ஆஃபர் பண்ண மாட்டாங்க. முன்னாடி சொன்னது பேசிக் பே, அதுக்கப்புறம் டிஏ ஹெச்ஆர்ஏ அதெல்லாம் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்துனீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 50-60,000 ஆன் அண்ட் ஆவரேஜ் சேலரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செலக்டட் கேண்டிடேட்ஸ் அண்டர்கோ ட்ரைனிங் பீரியட் யூ வில் பி கெட்டிங் ஒன்லி ஸ்டைஃபன் மட்டும் தான் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சில போஸ்ட் போகையில வந்து செக்யூரிட்டி பாண்ட் வந்து சைன் பண்ற மாதிரி இருக்கும். இமீடியட்டா ரிலீவ் ஆகி போக முடியாது, உங்களுக்கு ஒரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. செக்யூரிட்டி பாண்ட் வந்து சைன் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. அதே மாதிரி போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் ஃபார் எக்ஸாம்பிள் திருவனந்தபுரம் ரயில்வே போர்டுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க திருவனந்தபுரத்துல தான் பிளேஸ் பண்ண முடியும், பிளேஸ் பண்ணுவாங்க. சென்னை இதுல வந்து ரீஜியனுக்கு நீங்க அப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணலையே நீங்க எந்த போர்டுக்கு நீங்க வந்து சூஸ் பண்றீங்க அமாங் 21 டிஃபரெண்ட் ரயில்வே போர்டு இந்த கிளாஸிஃபை பண்ணிருப்பாங்க, இங்க பின்னாடி நோட்டிபிகேஷன்ல இருக்கு. ஸோ அதுல நீங்க சூஸ் பண்ணுங்க, சென்னை சூஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் சென்னை தான் சூஸ் பண்ணுவீங்க. சென்னை சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் வந்து சென்னையில தான் இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா வேற ஸ்டேட் ஸ்டூடெண்ட் சென்னை போஸ்ட் சூஸ் பண்றதுனால பண்ணுவாங்க. ஏன்னா சென்னையில வந்து காம்படிஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் சார், அதிகமான வேகன்சிஸ் இருக்கு. ஸோ அங்க போனோம்னா அங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மக்கள் மத்தியில தான் உங்களோட காம்படிஷன்ஸ். ஸோ வேற ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் ஃபேஸ்புக்ல எல்லாம் திட்டி எழுதி தமிழ்நாடு கேடர் போய் எழுதினோம்னா ஈஸியா போஸ்டிங் கிடைச்சிருந்தா அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா இல்லை, அவங்க கேட் ஐஇஎஸ் எல்லாம் அவ்வளவா ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திட்டி ஃபேஸ்புக்ல எல்லாம் போடுற போஸ்ட் எல்லாம் உண்டு. ஸோ அது மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல வந்து ஆக்குபை பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல தான் அதை லாக் பண்ற மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு. பட் இதுல வந்து அப்படி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ தட் நீங்க என்ன போஸ்டிங் வேற ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி நீங்க ஒரு போர்டுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த போர்டுல தான் உங்களுடைய ஒர்க் இருக்கும். இன்கேஸ் நீங்க வந்து ஒரு நார்த் ரீஜியன்ல இருக்கக்கூடிய நம்ம தமிழ் பசங்களும் அங்க போய் அப்ளை பண்ணலாம். அங்க அப்ளை பண்ணி அங்க வேகன்சி கிடைச்சிருச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் மும்பைல கிடைச்சிருக்குன்னா மும்பைல தான் உங்களுடைய சர்வீஸ் இருக்கணுமே தவிர அவங்க என்ன சொல்லியிருக்குன்னா ஃபர்ஸ்ட் த்ரூ அவுட் சர்வீஸ் நீங்க அங்கதான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்கேஸ் 5 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா there may be a chance of transfer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்கேஸ் 5 to 10 years ஆகாமையே இந்த அத்தாரிட்டி ரயில்வே அத்தாரிட்டி மேபி டிரான்ஸ்ஃபர் அதர் பிளேசஸ், அவங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமே தவிர ஒன்ஸ் நான் போஸ்ட் அதிகமா இருக்குன்னு அந்த மும்பை ரயில்வேல போய் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு டிரான்ஸ்ஃபர் தமிழ்நாட்டுக்கு கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. 5 to 10 years ஆகணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அவுட் சைட் இன் இந்தியா,
இந்தியன் ரயில்வேக்கு அவுட் சைடு இன் இந்தியாவே ப்ராஜெக்ட் நிறைய இருக்கு. ஸோ அதுல டிரான்ஸ்ஃபர் பண்றதுனாலும் இந்த ரயில்வே அத்தாரிட்டி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் SC ST ஸ்டூடெண்ட் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட்ஸ் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ல போயிட்டு வர்றதுக்கான ஃபீ வந்து ஃப்ரீயா கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம்னா நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ஸோ இதுக்கெல்லாம் போகிற போது இந்த ஃப்ரீ ரயில்வே டிக்கெட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது உங்களுக்கு இந்த அப்ளை பண்ணையில உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல, இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். அதர்வைஸ் நீங்க rrb.help@cac.gov.in வெப்சைட்டுக்கு நீங்க வந்து கொடுத்து நீங்க கேட்டுக்கலாம். டைமிங் போட்டிருக்காங்க பாருங்க, மொபைல் நம்பர். ஸோ அதுக்கு 10 AM to 5 PM நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது தவிர மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், இது ரயில்வேங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் முக்கியம். ஸோ இதனுடைய நியர் விஷன், டிஸ்டன்ஸ் விஷன், லாங் சைட், ஷார்ட் சைட்னு சொல்றது தான். அதோடைய விஷன் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும்? இப்போ A3, B1, B2, C1 டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்த போஸ்ட் எடுத்தோம்னா இது B1 ஸ்டாண்டர்ட் இருக்கணும், இந்த போஸ்ட்டுக்கு B2 ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராமீட்டர் இருக்கு. அதை செக் பண்ணிட்டு இந்த விஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இன்கேஸ் இதை டீடைல்ஸ் எல்லாம் எங்க சார் இருக்கு, நாங்கள் விஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே மெடிக்கல் மேனுவல். ஸோ இது இந்த இந்தியன் ரயில்வேஸ்.gov.in வெப்சைட்ல இந்தியன் ரயில்வே மெடிக்கல் மேனுவல் இருக்கு. அதுல போயிட்டு நீங்க செக் பண்ணுங்க என்ன போஸ்ட்டுக்கு என்ன விஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன போஸ்ட்ங்கிறது கடைசியில வரும். ஸோ அதுக்கு என்ன விஷன் இருக்கணும், இந்த இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆஃப் 4 டிஃபரெண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, A3, B1, B2, C1. ஸோ இதுல முக்கியமா ஒரு சிலர் வந்து லேசிக் பண்ணிருப்பாங்க, லேசிக் சர்ஜரி, லாங் சைட், ஷார்ட் சைட் பீப்புள் எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னாக்கா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A3க்கு ஃபிட் ஆக மாட்டீங்க, அப்படின்னு நாட் எலிஜிபிள். A3 ஸ்டாண்டர்ட்ங்கிறது இங்க இருக்கு. ஸோ இந்த A3க்கு என்ன போஸ்ட்னு நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி லேசிக் பண்ணவங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்படின்னா அவங்களுடைய மினிமம் ஏஜ் எவ்வளவு இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளவு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அன்ரிசர்வ்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன், ஸோ இவங்களுக்கு மினிமம் ஏஜ் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதே மாதிரி OBC கேண்டிடேட் இன்க்ளூடிங் ரிசர்வேஷன் +3 சேர்த்து, அதே மாதிரி OBCல நான் கிரீமி லேயர்ஸ் பீப்புளுக்கு, அதே மாதிரி SC STக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அப்படின்னு போட்டிருக்காங்க. SC STக்கு எவ்வளவு ஏஜஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை வச்சு உங்களுடைய ஏஜ் அதுக்குள்ளதான் இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிப்ளமா கேண்டிடேட் அண்ட் இன்ஜினியரிங் கேண்டிடேட் ரிலேட்டட் டு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள் இருக்கு. அதே மாதிரி அப்ளிகேஷன் காஸ்ட் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் எக்ஸெப்ட் உங்களுடைய எக்ஸெப்ட் SC ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், இவங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு எல்லாமே வந்து ஃபீஸ் வந்து 500 rupees. இந்த 500 rupeesல 400 rupees வந்து ரீஃபண்ட் பண்ணிக்கலாம், ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரீஃபண்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் CPT எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நீங்க அட்டன் பண்ணிட்டு போனா மட்டுமே 400 கிடைக்கும். அப்போ உங்களுடைய காஸ்ட் ஆஃப் யுவர் எக்ஸாமினேஷன் ஒன்லி 100 rupees ஃபார் தி சென்டிங் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அதனால நீங்க நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு போக மாட்டாங்க. ஸோ அதனால அப்ளை பண்றதுக்கு 500 in case of this category except SC ST, ex serviceman, female எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் காஸ்ட் only 250. this 250 will be entirely refunded. அது முக்கியமா. அப்போ உங்களுக்கு no fee at all for sending application form. so 250 கிடைச்சிரும். ஆனா என்னது, நீங்க அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் போலீங்கன்னா கிடைக்காது. ஸோ அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் போய் எழுதிட்டு CPT 1 எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ ரீஃபண்ட் பண்றதுக்கு அப்ளை பண்ணிலேயே உங்களோட பேங்கோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கிளியரா கொடுத்துருக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி OBC கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர் அப்படின்னு பல வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். உங்களுடைய நீங்க BC MBCயா இருந்தீங்கன்னா நீங்க OBC கேண்டிடேட் கீழே வர்றீங்க. இன்கேஸ் OBC கேண்டிடேட்லேயே வந்து கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர் இருக்கு. கிரீமி லேயர்னா எபோ 8 lakhs இன்கம் உங்களோட ஃபேமிலி இன்கம் இருந்ததுன்னா அது கிரீமி லேயர். அதே மாதிரி நான் கிரீமி லேயர்னா பிலோ 8 lakhs இருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு அது வந்து நான் கிரீமி லேயர், நீங்க தான் வந்து OBC கேண்டிடேட். ஸோ யாரெல்லாம் பிலோ 8 lakhs இருக்கீங்களோ BC MBC கேண்டிடேட் ஃபினான்ஷியல் இயர்ல உங்களுடைய டோட்டல் ஃபேமிலி இன்கம் அது வந்து OBCயை கிளைம் பண்ண முடியும். அது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி, சிலபஸ் என்ன, எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும், என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற பத்தி டீடைல்ஸ் பார்க்க போறோம். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி CPT 1, CPT 2. CPT 1 பாஸ் பண்ணீங்கன்னா CPT 2 போகலாம். CPT 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு டைரக்டா போஸ்டிங். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு டைமும் நிறைய இருக்கு. ஸோ இது டெஃபினட்டா நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணதுல இருந்து டெஃபினட்டா உங்களுக்கு 6 months 5 to 6 months டைம். எப்படி எக்ஸாமோட டேட் எதுன்னு அது வரைக்கும் டிக்ளேர் பண்ணல. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ். இந்த 100 கொஸ்டின்ஸ் எதுல இருந்தெல்லாம் டிவைட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா
மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங். மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து உங்களுடைய ஆப்டிடியூட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அலாங் வித் யுவர் ட்ரிகனாமெட்ரி, ஜியோமெட்ரி, அல்ஜிப்ரா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். அதே மாதிரி ரீசனிங் கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், ஜிகே கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, இது மாதிரி இருக்கக்கூடியது ஜிகே டைப். அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸ்க்கு நார்மலா ரயில்வே வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் ரிலேட்டட் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ சிலபஸ் நீங்க கோத்ரோ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் ஃபைனலா இருக்கக்கூடிய சிலபஸ். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் ஈச் கேட்டகரி. மேத்தமெட்டிக்ஸ் 30 and 30 marks, 25, 25, 15, 15 அண்ட் ஜென்ரல் சயின்ஸ்ல 30 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ இதுல வந்து ஜிகே வந்து கொஞ்சம் லெஸ் மார்க், 15 marks மட்டும்தான் இருக்கு. மற்ற அதர் தன் தட் நீங்க வந்து ஜென்ரல் சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டிஎன்பிஎஸ்சினா ஜென்ரல் சயின்ஸ் அவ்வளவு படிக்க மாட்டாங்க, பட் இதுல ஜென்ரல் சயின்ஸ் முக்கியமா படிக்கணும். அதுல 100 கொஸ்டின்ஸ் அண்ட் 100 marks, 90 minutes டோட்டல் டியூரேஷன் இருக்கு. சிபிடி 1 பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்க சிபிடி 2 போயிடலாம். இன்கேஸ் வந்து சிபிடி 1லயே வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி இருக்கு, நம்பர் ஆஃப் பீப்புள் அப்ளை பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் பாஸ் பண்ண ஆல் இல்லைன்னு பாஸ் பண்ணி விட மாட்டாங்க. மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் ஒவ்வொரு கேட்டகரிக்கு இருக்கு. அன்ரிசர்வ்னா 40% மார்க் எடுக்கணும், 100க்கு 40% மேல எடுக்கணும். மினிமம் எக்கனாமிக் எலிவிகேஷன்னா 40%, ஓபிசி கேண்டிடேட் 30%, எஸ்சி கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா 30% அண்ட் எஸ்டி கேண்டிடேட் 25%. இதுக்கு மேல எடுத்திருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருக்குமே தவிர உங்களுக்கு பீப்புள் கம்மியா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்மியான மார்க் எடுத்தாலே ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. செகண்ட் ஸ்டேஜ் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாமினேஷன். சிபிடி எக்ஸாமினேஷன் 1 ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாக்க சிபிடி 2 எழுதலாம். சிபிடி 1ல இருந்து 2 எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்கன்னா ஒரு வேகன்சிஸ்க்கு 15 டைம்ஸ் 15 1:15 ரேஷியோ, ஒரு போஸ்ட்டுக்கு 15 போஸ்ட் அப்படிங்கிற விகிதத்துல 15 பேர் 7,000 அப்ராக்சிமேட்டா எடுத்துட்டா கூட 1 lakh பீப்புள் வந்து சிபிடி 2க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 15 டைம்ஸ் வந்து அதனுடைய வேகன்சி செகண்ட் ஸ்டேஜுக்கு எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க. அதுமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். ஸோ அதுல இருக்கக்கூடிய 120 minutes டியூரேஷனுக்கு 150 கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். 150 கொஸ்டின்ஸ்ல வந்து என்ன மாதிரியான டிவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எகெயின் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சிலபஸ் ஒரு பார்ட்ல வந்துருது. அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இதுல சேஞ்சஸ் இன் சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து இங்க வந்திருக்கு. கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும், பேங்க் எக்ஸாம்ஸ் மாதிரி. அதே மாதிரி என்விரான்மெண்டல் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இங்கதான் வருது மேக்ஸிமம். டெக்னிக்கல் எபிலிட்டிஸ், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் டாபிக்ஸ் இதுல இருந்து லேர்ன் பண்ணி இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வருது. டெக்னிக்கல் எபிலிட்டிஸ்ல இருந்து 100 கொஸ்டின்ஸ் அண்ட் 100 marks. நீங்க மத்ததெல்லாம் பாருங்க கம்மியா தான் இருக்கும், 15 and 10 marks தான் இருக்குது. அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ஆல்ரெடி நீங்க இப்போ சிபிடி 1லயே டெஸ்ட் பண்ணிட்டதுனால அடிஷனலா மெயினா டெஸ்ட் பண்ண வேண்டிய பராமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன் அண்ட் என்விரான்மெண்டல் அண்ட் பொல்யூஷன் அடிஷனலா படிக்கிறீங்க. இந்த ரெண்டும் 10 marks தான். பட் அதர் தன் தட் டெக்னிக்கல் எபிலிட்டிஸ்க்கு சிபிடி 2 வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுல இது பண்றாங்க. அதோட சிலபஸ் என்னங்கிறத கடைசியில பார்க்கலாம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சிபிடி 1 மாதிரி மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ் பர்சன்டேஜ் 40%, 30% ஃபாலோ பண்ணி தான் நீங்க வந்து செலெக்ஷன் ஆக முடியும். அதே மாதிரி மார்க் கம்மியா இருந்தா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ தட் நீங்க வெரி கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி விர்ச்சுவல் கால்குலேட்டர் வில் பி ப்ரொவைடட் இன் சிபிடி 2 எக்ஸாமினேஷன். செகண்ட் ஸ்டேஜை நீங்க இப்போ எழுதுறதுக்கு மெயினா ஏன் விர்ச்சுவல் கால்குலேட்டர் கொடுக்குறாங்கன்னா டெக்னிக்கல் எபிலிட்டிஸ். கால்குலேட்டர் வந்து பாத்தீங்கன்னா கேட்ல கொடுக்குறாங்க, அதை தவிர இந்த எக்ஸாம்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால கால்குலேட்டர் வந்து விர்ச்சுவல் கால்குலேட்டர் இருக்கு. இன்கேஸ் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நீங்க அதை வந்து யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னென்ன டிபார்ட்மெண்ட் டிசிப்ளின் ஆர் எலிஜிபிள், 3-year diploma in engineering or bachelor degree in engineering and technology. ஸோ இதுல ஏதாவது ஒன்று இருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, டைரக்டா பிஇ படிச்சவங்களும் எழுதலாம், டைரக்டா டிப்ளமோ மட்டும் படிச்சவங்களும் எழுதலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங், மெக்கட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல், மெஷினிங், டூல்ஸ் அண்ட் மெஷினிங் இன்ஜினியரிங், டூல்ஸ் அண்ட் டை மேக்கிங் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து மெக்கானிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் கீழே கோயின்சைட் ஆயிருது. இது சொன்னது எலக்ட்ரிக்கல் மட்டும் வந்துருது. அதுக்கு அடுத்து வரக்கூடியதுல எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியது அது ஒரு தனி டிவிஷனா தேர்ட் ஒன் வந்துருது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சிவில் அண்ட் ரிலேட்டட். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் அலைடு அண்ட் அலைடு இன்ஜினியரிங் அந்த மாதிரி வந்துருது. அதே மாதிரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் போஸ்ட் எலிஜிபிளா இருக்கிறதுனால அது சிஎம்ஏ எக்ஸாம் குரூப் கீழே வந்துருது. மறுபடியும் ரிட்டன் பேக் டு கிரியேட் அன் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுல அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபோட சைஸ் எவ்வளவு இருக்கணும், ஒயிட் பேக்ரவுண்ட்ல தான் எடுத்திருக்கணும், 30 to 70 KB இருக்கணும். அதே மாதிரி கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் 12 copies ஆஃப் சேம் போட்டோகிராஃப்ஸ், ஹார்ட் காப்பீஸ் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு ஸ்டேஜஸ்ல தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல நம்ம சப்மிட் பண்றது தவிர நம்ம இதுவும் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. SC/ST சர்டிபிகேட் வந்து அப் டு 500 KB வந்து அப்ளிகேஷனுடைய டீடைல்ஸ் இருக்கணும். அதே மாதிரி பிசிக்கலி டிசேபிள்டு பீப்புள்.
அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு நீங்களே இண்டிவிஜுவல் அப்ளை பண்ணலாம். அதர் தென் தட் நீங்க ப்ரௌசிங் சென்டர்ல அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. நீங்க போனீங்கன்னா அதர் தென் தட் 1.5 lakhs காமன் சர்வீஸ் சென்டர் அக்ராஸ் இந்தியா வந்து அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாவில் இருக்கு. நீங்க அதை வந்து அப்ளை பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இதுதான் லிஸ்ட் ஆஃப் ஆர்ஆர்பி சைட். இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் ஆர்ஆர்பி சைட்ல நான் சொன்னேன் உங்களுடைய 7,000 சம்திங் வேகன்சிஸ் டிவைடட் இன்டு ஈச் அண்ட் எவ்ரி ரயில்வே போர்டுக்கு வந்து கொடுத்துருக்குறது. அதுல சென்னைக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து 652 வேகன்சிஸ். அது எப்படிங்கிறத பார்ப்போம். அதர் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுவும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் எதுல இருக்கும்? சிபிடி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். அதை தவிர 13 ரீஜனல் லாங்குவேஜில் இருக்கு. ஸோ 13 ரீஜனல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அதில் வந்துடுது. வேற லாங்குவேஜ் வேணும்லாம் அது இருக்கு. ஸோ நீங்க அப்ளை பண்ணிலேயே நீங்க அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னாக்கா நீங்க வந்து அந்த லாங்குவேஜ்ல நீங்க கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். எக்ஸாமினேஷன் அப்ளை பண்றதுக்கான வாய்ப்புகள், சரி அந்த லாங்குவேஜ் கொஸ்டின்ஸ் ஈஸியா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்ஜினியரிங் சிலபஸ், ஸோ டிப்ளமோ ஸ்டாண்டர்டு தான். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டா நல்லா பண்ண முடியும். டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா பண்ணலாம், அவங்க லெவலுக்கு தான் இருக்கும். ஸோ தட் நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேட்ல 1 மார்க் கொஸ்டின்ஸ் அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம்னா டெஃபினட்டா இந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதுல நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பில்டிங் மெட்டீரியல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரக்சர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சூப்பர் ஸ்ட்ரக்சர், பில்டிங் ஃபினிஷஸ், பில்டிங் மெயின்டெனன்ஸ், பில்டிங் டிராயிங், கான்கிரீட் டெக்னாலஜி, சர்வேயிங், கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், ஹைட்ராலிக்ஸ், இரிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், theory of structures, design of concrete structure, design of steel structures, transportation engineering. So maximum highway engineering, environmental engineering. ஸோ இது எல்லாமே வந்து கேட்ல கவர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ஸ். 1 or 2 டாபிக்ஸ் வந்து மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அது இன்டெரக்டா கவர் ஆயிருக்கும், நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் குரூப், அதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நெட்வொர்க் தியரியில் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்டை டிவைட் பண்ணி கொடுத்தாங்க. சர்க்யூட் லா, மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸ், ஏசி ஃபண்டமெண்டல், இதெல்லாம் சேர்த்து நெட்வொர்க் தியரின்னு இருக்கும். மெஷரிங் அண்ட் மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், சிங்க்ரோனஸ் மிஷின்ஸ், generation and transmission and distribution, estimation and costing, utilization of electrical energy, basic electronics, இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் வரக்கூடியது. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் வரக்கூடியது, அவங்களுடைய எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ், மெட்டீரியல்ஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், லீனியர் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ், மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர், எலக்ட்ரானிக்ஸ் மெஷர்மெண்ட், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அண்ட் பேசிக் எலக்ட்ரிக்கல், அது சம்பந்தமா இருக்கு. மெக்கானிக்கல் பாருங்க, இதுல அதிகமான வேகன்சிஸ் இவங்களுக்கு தான் இருக்கு. நியர்லி ஒரு 200 வேகன்சிஸ் மெக்கானிக்கல். இன்னைக்குமே ரயில்வே போர்டுனாவே மெக்கானிக்கல் வந்துருவாங்க. ஸோ மெக்கானிக்கல் போர்ட் ஆஃப் வேகன்சிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், ஸ்ட்ரென்த் மெட்டீரியல், மெஷினிங், பார்த்தீங்கன்னா வெல்டிங்கு, அதே மாதிரி கிரைண்டிங் அண்ட் ஃபினிஷிங் ப்ராசஸ், மெட்டலர்ஜி, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் மிஷினரி, இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், தெர்மல் இன்ஜினியரிங், ஆர்ஆர்பி சென்னை. ஸோ நீங்களாம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் பார்த்துட்டு இருப்பீங்க. நான் அது தமிழ் லாங்குவேஜ் பேசுறதுனால உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த சென்னை ரீஜனுக்கு தான் மேக்ஸிமம் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இதில் எப்படி வேகன்சிஸ் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். இப்போ வந்து ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் என்ன டிபார்ட்மெண்ட், அது கீழே புரியுதுங்களா. ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், அதில் என்ன டிபார்ட்மெண்ட், இஎம்யூ அண்ட் டிஆர்எஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தகுந்த மாதிரி நம்ம வேகன்சிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் டோட்டல் வேகன்சிஸ் அண்ட் ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ இதில் அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டுகெதர் 652 வேகன்சிஸ் இருக்கு. 652 வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேகன்சிஸ். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷனில் நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸில் கேட் ஃபாரம் கோயம்புத்தூரில் உங்களுக்கான கோச்சிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கான கோச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் இருக்குது. அதே மாதிரி வீக் டேஸ் பிளஸ் வீக்கெண்ட் வர மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த கோச்சிங் வந்து நீங்க வந்து ஆன்லைன்ல எடுத்துக்கலாம், ஆஃப்லைன்ல எடுத்துக்கலாம். இங்க பிசிக்கலா இங்க வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து வீக் டேஸ்ல வந்து போத் டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல், அதாவது உங்களுடைய ஜிகே, ஆப்டி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ற மாதிரியும் இருக்கு, டெக்னிக்கலும் இருக்கு. ஸோ அதனால வீக்கெண்ட்ல பிசிக்கலா வந்தா டெக்னிக்கலும் இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த இது வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து ஜூனியர் இன்ஜினியர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ கேண்டிடேட் எழுதுறதுனால கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்லேயே இருக்கிறது. ஸோ அதனால தமிழ்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, தமிழ்லேயே உங்களுக்கு வந்து டீட்டெயில் சொல்லுவாங்க. ஸோ அதனால தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கலந்து தான் உங்களுடைய கோச்சிங்ஸ் இருக்கும். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டிப்ளமோ கேண்டிடேட், இன்ஜினியரிங் கேண்டிடேட் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய எங்களுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கான டீட்டெயில்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி வேணும், ஆன்லைனில் வேணுமா, ஆஃப்லைன் வேணுமா, அதுக்கான டோட்டல் டியூரேஷன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வைப்போம். அதை
பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபர்தராக எங்களோட கோச்சிங் எடுத்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய கெரியரை கண்டினியூ பண்ணலாம். இதனால் நம்ம கன்க்ளூட் பண்ணுறது இந்த வீடியோல இருந்து நம்ம என்ன பார்த்துருக்குறோம்னா, இந்த ஜூனியர் இன்ஜினியர் ரிலேட்டட் டு டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அதர் பிரான்ச்சஸ் லைக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவங்க எல்லாமே இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் சிலபஸ் இல்லை. ஸோ இதில் வந்து எலக்ட்ரானிக் சிலபஸை நீங்கள் கோயின்சைட் பண்ணி எழுதலாம். ஸோ ரிப்பீட்டடாக இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நிறைய வரும். அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வாண்டடாக இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் அண்ட் இதையும் கம்பைன் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஒரே ப்ரிப்பரேஷன் தான் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும். நீங்கள் படிக்க வேண்டியது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அண்ட் உங்களுடைய டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் டெக்னிக்கல் பேப்பரில் இருக்கக்கூடிய கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80-90% சிலபஸ் வந்து கம்பைண்டாக இருக்கும். இந்த ரயில்வேங்கிறதுனால ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான பேப்பர்ஸ்க்கு ஒரு சில இதுக்கு வந்து நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. என்விரான்மெண்டல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஆன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நிறைய பேர் ரிப்பீட்டடாக பேங்க் எக்ஸாம் அண்ட் டிஎன்பிசி எழுதிட்டு இருப்பாங்க. இது ஒரு மாற்றம் ஆல் ஓவர் இந்தியா இருக்கக்கூடியது. பட் என்னன்னா நீங்கள் சதர்ன் ரயில்வேல சென்னை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சென்னைக்கு மட்டும் தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய வேகன்சி எல்லாம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்குது. டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்கமிங் எக்ஸாம்ஸில் வந்து நம்ம ரிப்பீட்டடாக போடுவோம். அதே மாதிரி நியூ கம்மர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களும் வந்து இந்த மாதிரி வேகன்சிஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் ரிப்பீட்டடாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கேட் ஜாயின் பண்ணுங்க. கேட்டில் குறைவான மார்க் எடுத்திருந்தாலோ இல்லை அன்குவாலிஃபைடு ஆயிருந்தாலோ உங்களோட ப்ரிப்பரேஷன் என்றைக்குமே வேஸ்ட் ஆயிடாது. ஸோ கேட் படிச்சுட்டே இருக்கிறோம் சார், டஃபாக இருக்கு எக்ஸாம்ஸ் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய 1 மார்க்கை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. 1 மார்க்கை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. 1 மார்க் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு டெஃபினட்டா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, கேட்லேயும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ஸோ தட் உங்களுக்கு நல்ல சான்ஸ் சிமிலர் டு கேட் எக்ஸாம்ஸ் வந்து மாதிரி வந்துடுது. அடிஷனலாக படிக்கக்கூடியது நீங்கள் ஜிகே, ஆப்டி. ஸோ கேட்லேயே ஆப்டிடியூட் இருக்கு, பட் ஜிகே கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் கொஞ்சம் படிக்க போறீங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப சேஃபாக ஒரு நல்ல போஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸராக மாறுறதுக்கான 100% சான்ஸ் இருக்கு. சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட இருக்கு. ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேலே போயிட்டுன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறதுல சிக்கல் வந்துடும். ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ஃபீமேலுக்கு இது அப்ளிகேஷன் காஸ்ட் கிடையாது. அதே மாதிரி ரீஃபண்ட் வேறு இருக்குது. இந்த ஒரு எக்ஸாம்ஸ்லேயும் வந்து எக்ஸாம்ஸ்க்கு ஃபீஸ் கட்டுனது ரீஃபண்ட் கிடைக்காது. ஸோ இதில் 100 rupees மட்டும் எடுத்துட்டு மீதியெல்லாம் ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ பாசிபிளி யூ ட்ரை டு அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாம், ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் எக்ஸாம்ஸ். இந்த மாதிரி எக்ஸாம்ஸை படித்து பாஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோட கோலோட நீங்கள் ரெடி ஆகுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ். தேங்க்யூ.